சரவணன் சார், இப்போ இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல உங்கள்கிட்டயே கேட்டுரும் சார், இங்கே கேளுங்க, அங்கே நிறைய கருத்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியும். இப்போ மோடி வந்து இந்த குழந்தை பெற விவகாரத்தை நான் நீங்கள் சொன்னேன்னா டிஆர்பிக்குன்னு ஐயநாதன் ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடஒதுக்கீட்டை பறித்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள்ட்டங்கிறது தொடர்ந்து பேசுகிறார். தட் ஹஸ் பின் கண்டினியூஸ்லி டு பி செயின் ஆக்டிவிட்டீஸ். எல்லா இடத்துலையுமே டிஸ்கோர்ஸாக ஒரு உரையாற்றலாகவே இருக்குது. இது எப்படி கொடுக்க முடியும்? இப்போ அவர் கேட்குற இது மோடிக்கு தெரியாதா என்று ஐயநாதன் ஐயா அவர்கள் கேள்விக்கிறார். எப்படி தலித்துகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள், நான் கேட்ட கேள்வி. அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். ஜெயா ப்ளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் கருத்துரையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபேக்ட்டுக்கு போயிடுறேன். சரி. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த விவாத மேடையிலே இதை சொன்னேன். நம்மளுடைய 1950 செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த கஷ்யப் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் எஸ்சி எஸ்டிக்கு கோட்டாக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால வரையறவு 10 வருஷம்னு சொன்னாங்க. அதுக்கு 10 வருஷம் பத்தாது, 25 வருஷம் இருக்கட்டும். ஆனால் 40 வருஷமாகியும் இன்றைக்கி 2023-24 நிற்கிறோம். கிட்டத்தட்ட 63 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த ரிசர்வேஷன் கோட்டா கொடுத்து. அது பாயிண்ட் நம்பர் 1. எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். சரி, புரியுதுங்களா? நான் அந்த பாயிண்ட்டுக்கும் நான் வரேன். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஸ்டடி அந்த பாயிண்ட்டுக்கும் வரேன். இப்போ முஸ்லீம்களுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டாலேருந்து ஓபிசி கோட்டாலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்றது இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி நடந்திருக்கு. எப்படி நடக்குது? கர்நாடகாவில் நடந்தது. 5% கோட்டா ஓபிசி எஸ்சி எஸ்டிலேருந்து பிரித்து எடுத்து கொடுத்து இப்போ முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஹைதராபாத்தில் இது தெலுங்கானாவில் நடந்தது. அப்போ ஆந்திர பிரதேசாக இருந்த தெலுங்கானாவில் இப்போதைக்கு தெலுங்கானாவில் இருக்கிறதுல நடந்தது. ஹைகோர்ட்டு, ஹைதராபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா இது இது பாசிபிளே கிடையாது, இப்படி கொடுக்கவே முடியாது. அதாவது நான் கொஞ்சம் நிதானமாக பேசுவோம். உள்ஒதுக்கீடு என்பது ஓபிசிலேருந்து உட்பிரிவுகளுக்கு தமிழ்நாட்டில் அருந்ததிக்கு கொடுத்துருக்குறாங்க, முஸ்லீம்களுக்கு 3.5% கொடுத்துருக்காங்க, அதை கேட்கல. எஸ்சி எஸ்டி என்பது 15.7% 50க்கு மிகாமல் இருக்கக்கூடியது. மாண்டேகு செம்சுபோடைய தீர்த்தத்தின் அடிப்படையில் சைமன் கமிஷன் 1931 அம்பேத்கருடைய வட்டமேசை மாநாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானம். இந்தியாவினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூகத்தினுடைய கொடுமைகள்லாம் எடுத்து கூறி வந்தது. 1950களுக்கு பின்பு 15வது ஆர்டிக்கிளில் இது சட்டமாக்கப்பட்டு 1-2 அமெண்ட்மெண்ட் முதலாக கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பைண்டிங்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட எஸ்சி எஸ்டியினுடைய பிரிவை எடுத்து எப்படி கொடுப்பார்? நீங்கள் இதுக்கு சொல்லுங்க, கரெக்டாக நான் கேட்குறேன். இல்ல ஆல்ரெடி ஓபிசிலன்னு தான் எடுத்து ஓபிசி பத்தி நான் கேட்கல. அவர் தலித்துகளுடைய இடத்தை எப்படி கொடுப்பார் அது சொல்லுங்க. அப்புறம் ஓபிசி பத்தி அதுதான் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சொல்றேன், இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த கோட்டால இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான். அதை நீங்க சொல்லும்போது நான் என்ன கேட்கறேன், நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. The people have been watching the program. Have you got for any appropriate evidence? Let me know. Sir, appropriate evidence already OBC ல இருந்து கொடுத்திருக்காங்க சார். அதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தான் அங்க பாயிண்ட். நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் என்னன்னா அங்க கொடுக்கப்பட்ட ஓபிசிஸ் கோட்டால இருந்து கொடுத்திருக்காங்க. அதை தான் சுப்ரீம் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு இது கொடுக்க முடியாது, இப்படி கொடுக்க கூடாது அப்படின்றது தான் அவங்க ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டும் சரி தெலுங்கானா ஹைகோர்ட்லயும் ஸ்லாஷ் பண்ணியாச்சு. அதை புரியுதுங்களா? ஆனா எஸ்சி எஸ்டி கோட்டால இருந்து கொடுக்க முடியாதுன்னு இது சட்ட வரையறை நீங்களே ஆர்டிகல் 15 இருக்கு. இப்போ இந்த இடஒதுக்கீட்டை தாண்டி மோடி அவர்கள் பதட்டமாக இருக்கிறார். சில நேரங்களுக்கு கூட இப்போ ஐயநாதன் அவர்கள் சொன்னாங்க, நான் அப்படி சொல்லலை. ஆனால் பொதுவாக ஒரு பத்திரிக்கையாளர்னா பார்க்கும்போது தெரியுது ரொம்ப இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் த ஆன்சைட்டி, பட் வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. இல்லை, அதாவது அவர் சாய் மதப்பூரில் பேசியிருக்காரு. அதில் பதட்டம் கிடையாது சார். இதில் பதட்டப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் மோடி, பாஜக. அதனால
பதட்டம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. பார்க்குறவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. இல்லை பார்க்குறவங்க கண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டோம், வேற கலராக கண்ணாடி போட்டுக்கிட்டோம், அப்படிதான் தெரியும். அப்படிதான் தெரியும். ஏன்னா காங்கிரஸில் இருக்கவங்களோட போக்கு அப்படிதான். ஏன்னா இவங்க வந்து எதை அவர் சொல்கிறாருன்னா 2004 இவங்க வந்தப்போ அந்த மன்மோகன் சிங்கினுடைய கருத்து இஸ்லாமியர்களுக்கு வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் கோட்டால அப்படின்னு சொன்னதை தான் அங்க SC/ST கோட்டால வந்து கை வைப்பாங்கன்றது போக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 80 முறை வந்து கான்ஸ்டிடியூஷனோட அமெண்ட்மெண்ட்டை போட்டு மாத்திருக்காங்க. 106 முறை அமெண்ட்மெண்ட் போட்டு இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்க அந்த நான் அதை கடந்து சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வந்து சுயேட்சையா போட்டிக்கிட்டேன் 2 முறை. என்னோட தேர்தல் பரப்புரை என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் பெருமானம் உள்ள வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. அப்படி கொடுக்கும் போது நீங்க எதுக்கு இந்த கோட்டாவெல்லாம் இன்னும் பேசிட்டீங்க? எனக்கு வந்து இதெல்லாம் வந்து எல்லா கோட்டாவும் தான் சொல்றேன். நீங்க அந்த கோட்டா நோட்டா இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப பாயிண்ட் வந்துட்டு இப்ப என்னன்னா உங்களுக்கு தேவை அதாவது வாழ்வாதாரம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பார்க்கணும். இப்பொழுது நீங்க சார் சொன்னார் அருமையா 63 வருஷமா வந்து காங்கிரஸ் தூங்குறதுனால தான் இன்னைக்கு வந்து SC/ST மக்களுக்கு ஒரிஜினலான SC/ST மக்களுக்கு சென்றடையவில்லை. என்கிட்ட டேட்டா இருக்கு. நான் கண்ணால பார்த்தது போலீஸ் சர்டிபிகேட்களை வச்சுக்கிட்டு SC/ST சர்டிபிகேட்ல வச்சுக்கிட்டு பல பேர் வந்து வேற்று ஜாதியினர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி பல இடங்களுக்கு சென்றிருக்கார்கள். இதுதான் வந்து உண்மையான ஃபேக்ட். அதுதான் வந்து நான் சொல்லி முடிச்சிரேன். நான் சொல்லி முடிச்சிரேன். நீங்க ரெண்டு பேரும் சொல்லி முடிச்சிரேன். பேசுங்க. 16 வருஷம் இருக்குது இல்ல, அதையும் நீங்க சேர்த்து சொல்லுங்க. வாஜ்பாய் ஒரு 6 வருஷம், மோடி ஒரு 10 வருஷம். அதையும் தான் சார் சேர்த்து சொல்றேன். சொல்லலையே நீங்க அப்படி சார். அத சொல்லுங்க சார். இப்போ சரபெருமையா நான் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம 73 வருஷம்னு வெச்சுக்கோங்க. 1950ல இருந்து இந்த பிரச்சனை இது ஓடிட்டு இருக்கு. ஆனா நீங்க 40 வருஷம் தான் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அததான் கஷ்யப் என்ன சொல்றாரு, ரத்த கண்ணீர் இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் எனக்கு டைம் தரங்க. அப்ப அதை வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கு ஏன் பூசி மெழுக்குறீங்க? வேணாப்பா அந்த இடஒதுக்கீடு, வேணாம் இந்த இடஒதுக்கீடு வேணாம் இப்ப சொல்லுங்க. அதை ஏன் பூசி மெழுகுறீங்க? சொல்லவே இல்லை சார். நான் இருக்கும் அவர் சொன்னாரு மக்களுக்கு என்ன அன்றாட தேவை, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை. இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில 25,000 ரூபாயிலிருந்து இப்ப 1 லட்சம் பெருமானம் உள்ள திறன் கொண்ட இளைஞர்கள் ஒவ்வொரு வீட்டுல அது உங்க மேனிஃபெஸ்டோ. நீங்க ஆமா என்னோட மேனிஃபெஸ்டோ. not discussing about yourself. not discussing, but நான் என்னன்னா இன்னும் வந்து நீங்க வல்லரசு நாடுன்னு 2030 வந்து அறிவிச்சாரு யாரு, அப்துல் கலாம். இடஒதுக்கீடு வேணாங்க. இடஒதுக்கீடு வேணான்றது வந்து தான் நான் சொல்றேன். நீங்க டைரக்ட் பாயிண்ட்க்கு வாங்க. என்ன பாயிண்ட்? வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அததான் செய்ய முடியாம தான் இன்னைக்கு வந்து கோட்டான்னு உட்கார்ந்து நோட்டாவுல போய் விழுந்துட்டு இருக்கு ஓட்டு. கோட்டான்னு சொல்லி நோட்டாவுல போய் அதிகப்படியான ஓட்டு விழுந்துட்டு இல்ல. 10 காலத்துல என்ன வேலை வாய்ப்பு உருவாச்சா சொல்லுங்க. ஒரு மோடி முதல் 2014 இன்னைக்கு வந்து ஜெயா டிவியின் வாயிலாக இதை வந்து உடைக்க சொல்லுங்க. 2014 இருந்து 19 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை டைரக்டா இன்டைரக்டா உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இது வந்து சொல்லி முடிச்சிடறேன். பூபேந்திர யாதவ் இப்ப இந்த கொரோனா காலத்துல உலகளாவிய அளவுல லேபர் ப்ராப்ளம் அந்த பிரச்சனைகள்லாம் இது வேலை வாய்ப்பின்மை உருவானதுனால அந்த பீரியட்லயும் சரி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி EPFO டேட்டாவை வச்சுட்டு PF டேட்டாவை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு 1.2 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்குது. முத்ரா லோன் பல ஸ்கீம்ஸ் மூலம் ஸ்கில் டெவலப்மென்ட் 10 வருஷத்துல இந்த கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 2.7 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கி. ஆனால் மோடி மேனிஃபெஸ்டோ ஆண்டுக்கு 2 கோடி. நம்மளுடைய விவாத மேடையில் காங்கிரஸ் அம்மையார் சொன்னாங்க, அதாவது மோடி வந்து இந்த மாதிரி வந்து யூபியில் வந்து இன்னும் இதுவாகலை. அவர் வந்து ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் இதே ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய மாஃபியாக்கள் ஓடினாங்க. உடனே நீங்கள் தலை தெறிக்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல போய் சொல்ற அவர் வந்து எல்லாரையும் வந்து சுட்டுக் கொள்றாரு, எல்லாத்தையும் சுட்டுக் கொள்றாரு. நீங்க இருங்க, நான் பேசும்போது நீங்க குறுக்கீடு பண்ணாதீங்க. உங்களுடைய போக்கை வந்து நீங்க எல்லா விவாத மேடையிலயும் வந்து இப்படிதான் பண்றீங்க. மேடம் அசிதா ப்ளீஸ் கீப் குவைட்.
மோடி பக்தர்கள் மேத்தி இன மக்கள் படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று இதே விவாத மேடையில பேசியிருக்கீங்க. நான் திரும்பி எல்லா இடத்துலயும் பேசுவேன். நீங்க பேசாதீங்க. வெளிநாடுகள்ல வந்து மோடி வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி அததான் வெளிநாடுகளை கேவலமா பாக்குறாங்க. என்னையா இன்னும் கோட்டா நீங்க முன்னாடி இந்த மாதிரி பேசாதீங்க. என்ன புரியுதுங்களா? இதே ராகுல் காந்தி மேல கேஸ் இல்லையா? கேஸ் இல்லையா? அமேத்தியில வந்து என்ன நடந்தது? நீங்க உடனே பேசுவீங்க. உடனே பெண்கள் வந்தாங்க, லக்கிம்பூர்ல பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஏன் 2014 வாக்குலதான் அவருக்கு கேஸே முடியுது. ராகுல் காந்தி மேல இந்த கேஸ் என்ன கேஸ்? என்ன கேஸ் சொல்லுங்க பாக்கலாம். இதே உங்க கூட்டணியில இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி தான் அந்த கேஸே கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாரு அப்படின்னு கேஸ். அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு உங்க 4 வருஷம் ஆச்சு. நீங்க பேசுறீங்க பெருசா. புரியுதுங்களா? ஆகையினால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்றாங்க, அதாவது ஹாட் டாக் பிபிசியினுடைய மாடரேட்டர் டிம் செபஸ்டினை வச்சு ஹெட்லைன்ஸ் டுடே அப்படின்றது விவாதம் நடக்குது. 100 பேர் மக்கள் வந்து குஜராத் பகுதியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த விவாத மேடையில் முடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மோடி இதில் வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்றத அவங்க முடிக்கிறாங்க. சரி, அவர் வந்து ஜூரி வந்து சொல்றாரு. புரியுதுங்களா? நீங்க சொல்ற கதையெல்லாம் இந்த ஜஃப்ரின்றவர் யாரு அதை சொல்லுங்க. கோதால இருக்க என்ன பண்ணாரு? ஈசான் ஜஃப்ரி தான் இப்ப உயிரோட இருக்காங்க. ஜாஃப்ரி இல்ல அந்த ஈசான் ஜஃப்ரி தான் சொல்றேன். ஈசான் ஜாஃப்ரி அவர் தான் வந்து என்ன பண்றாரு, கோத்ரால வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து பெட்ரோல் கொடுக்குறாரு. ஷக்கியா ஜாப்ரி, நவ ஹி சலைம் ஷக்கியா ஜாப்ரி அதுதாங்க. சக்கரைகளை வாரி வாரி தெளிக்கிறாங்க அந்த 9 கோச் நம்பர் 9ல எரியிட்டோன்னு சொல்லி. அத விடுங்க. இப்ப சக்கரை அது வேற டாபிக். விஎன் கேட்கல் யாரு? ஹார்ட்கோர் இந்துத்துவா லீடர். உங்க காங்கிரஸ்ல இருந்தவர் தான். எரிதிவாரி யாரு? இந்த மாதிரியான லீடர்ஸ் தான் இந்துத்துவாவை ஊக்குவிச்சு உடனே அவங்க ஸ்வீட் கொடுத்தாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ், அவங்க பிஜேபி கோத்ரா விடுங்க சார். இப்ப நடக்கக்கூடிய விவகாரத்தை பேசுவோம். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த கோட்டா சிஸ்டம் ஆனது எத்தனை கிரிமினல்ஸ் இருக்காங்க அத சொல்லட்டுமா? சரி ஹசீனா, இது வந்து தேவையில்லாத பேச்சுக்களை போயிட்டு இருக்கு. அதனால வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய வருது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ கோட்டா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. பல முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்சி எஸ்டிகளுக்கு சமூக நீதி நான் தலையிடுவேங்க. கோட்டா 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 அரிசி கோட்டாவா, சுகர் கோட்டாவா, வியாபார கோட்டாவா? என்ன பேசுறாரு? உங்களுடைய கருத்து நாங்க கருத்து நீங்க வந்து சமூக நீதி அப்படின்ற அடிப்படையில் சொல்லுங்க. அதேதான் நானும் போலீஸ் சர்டிபிகேட் போட்டு எஸ்சி எஸ்டி போய் வேலை வாய்ப்பு வாங்குறாங்க. அதெல்லாம் என்ன பண்றது? இதே சென்னை கோட்டா கோட்டான்றல்ல. ஏன் எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு கோட்டா கொண்டு வந்த? சுவமோட்டோவா விஜிலன்ஸ் நீ கோட்டாவே எதிர்க்கறியா? கோட்டாவே இருக்க கூடாது. வேலை வாய்ப்பு வாங்கி இருக்காங்க. இதே சென்னை கார்ப்பரேஷன்ல கோட்டாவே கதையெல்லாம் வேணாம். கோட்டாவை எதிர்க்கிறடி முதல்ல என்ன ஆரம்பிக்கணும்? எல்லாம் கொடுத்து வேலை வாய்ப்பு வாங்கி இருக்காங்க. கோட்டாவை எதிர்க்கிறடி கோட்டாவை எதிர்க்கிறடி கோட்டாவை எதிர்க்கிற ஆளா இருந்தா முதல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த 10% கோட்டாவை எதிர்த்துட்டு அப்புறம் பேசுங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். 25,000 1 லட்சம் ரூபாய் வேலை வாய்ப்பை கொடுங்க. அதை பத்தி பேசுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு 2 செகண்ட் சார். வெளிநாடுகள்ல இவங்க சொல்றாங்கல்ல மோடி வந்து காரி துப்புறாங்க அப்படின்னு. நான் சொல்றேன், இந்த கோட்டா எதுக்கியா குடுக்குறீங்க? உங்க நாட்டுல என்னையா பிரச்சனை? எதுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு திறன் சார் குறுக்கீடு பண்ணாதீங்க சார். எல்லா நாடுகளும் காரி துப்புறா சார். அதான் சார், காரி துப்புறா. அது அவங்க சொல்றத நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி நோட்டா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சார் 90 பேர்ல 87 பேர்
அதாவது இன்னும் ஒரு வந்து நம்ம எஸ்சியும் திருத்தவும் மாட்டோம். பிசியும் இருக்கிற திருத்தவும் வரைக்கும் மாட்டோம். கோட்டாவை அதேதான் போட்டுக்கிட்டு, மக்களை கொன்னுக்கிட்டு, ஸ்ரீலங்கால 5 லட்சம் அதேதான் பேரை கொன்னுட்டீங்க. மேல நூறு காஷ்மீர்ல போட்டவன் 1.5 லட்சம் நூறு பேரை போட்டவன் யாரும் மேல உட்காந்துக்கிட்டு கொன்னுட்டீங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும். கோட்டா கொள்ளையடிச்சனா அது கொன்னுட்டு இந்தியா, எல்லாத்தையும். அதுக்கு பேர் சுதந்திரம். அது மேல ஏறி ஹசீனா. விவாதம் பண்ணுங்க. அது மேல ஏறி சரபரமா, விவாதம் நேரம் பண்ணுங்க. நேரம் முடிஞ்சு நேரம் முடிஞ்சு. ஒவ்வொரு விவாதம் அடையும் பல பிளங்கள் மேல நடக்கிறது இந்தியாவுல. ஆமா. ஹசீனா